இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் பயக்கர ஆசனம். பயக்கர ஆசனம் 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஆசிரியர் அவர்கள் வந்து 30, 40, 50 எவ்வளோ நேரமாக கொண்டு போவார். அது வந்து 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். 2 சுட்டு முடிந்த பிறகு பயகர ஆசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இடையில் வந்து ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய ஒரு சில கருத்துக்களையும் தகவல்களையும் அல்லது ஒரு மூலிகை பற்றிய தகவல்கள் ஏதோ ஒன்று இன்றைக்கி தெரிவிக்க இருக்கிறார். நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் அவர்கள் நம்மிடம் எதுவும் சொல்லவில்லை. அவர் சொல்கிறப்ப நம்ம பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். இப்பொழுது உடலழக்க சில பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு பயகர ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். உடலழக்க பயிற்சினா ஒரு பூனை ஆசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனத்தை செய்து முடித்துவிட்டு இந்த ஆசனம் பூனை ஆசனம் செய்த பிறகு கொஞ்சம் செஞ்சோம்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பயகர ஆசனம் செய்வதற்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். செய்து முடித்த பிறகு இந்த பூனை ஆசனம் செய்த பிறகு இந்த பயகராசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம தொடர்ந்து நம்ம ஆசனம் செய்து நம்ம இந்த மூலிகை நாங்கள் சொல்கிற இந்த சில குறிப்புகள்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு இன்றைக்கு ஒரு சிறிய குறிப்பு உண்டு. நம்ம ஞாபக சக்தியை இந்த சிறுவயது பசங்கள்லாம் நல்லா கல்வியெல்லாம் சிறந்தவங்கன்னா இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சில உணவுகள்லாம் சொல்கிறோம். சிறு வயசு பசங்களாம் அதெல்லாம் தொடர்ந்து அழித்து வந்தோம்னா கல்வியில் வந்து நல்லா சிறந்து விளங்கும். ஞாபக சக்திலாம் இந்த காலத்தில் வந்து இந்த மொபைல்லாம் அதிகமாக பார்க்குறோம் இல்லையா, அதனால இந்த மூளை வந்து மங்கி போய் ஞாபக சக்திலாம் குறையுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ சிறு வயது பசங்களாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மொபைல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம உணவுலாம் ஊட்டுறோம். அதுக்கு முன்னாடி நிலாவை காட்டி உணவு ஊட்டினோம். இப்போ காலங்கள்லாம் மாறி ஏதோ ஒன்று செய்து நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு உணவு ஊட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த விஞ்ஞானம் வளர நம்மளுக்கு எல்லாம் கால சூழ்நிலாம் மாறி போய் இப்போ மொபைலை கையில் கொடுத்து தான் நம்ம உணவெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூளை செயல்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்குது. அது நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, காலப்போக்கில் தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம உணவில் வந்து நம்ம ஞாபக சக்தியை அதிகரிக்க என்னென்ன சேர்க்க வேண்டும் என்று ஒரு சிறிய குறிப்பாக சொல்ல இருக்கிறோம். இப்போ சுண்டைக்காய் இருக்குது இல்லையா, சுண்டைக்காய் வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து கொண்டோம்னால் மூளை வலிமை பெறும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இந்த உணவுலாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும். அதுமாரி வல்லாரைக்கீரை வந்து கிராம பகுதியில் இந்த வயக்காட்டிலலாம் நிறையா அந்த கீரைலாம் வல்லாரைக்கீரைலாம் இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மதியம் நம்ம கேரட்டை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது சிறு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு துவையலாவோ அரைச்சி இல்லை நம்ம பச்சையாவோ சிறு வயது குழந்தைங்களாம் கொடுத்தோம்னால் தொடர்ந்து அதை வந்து உணவுலேயோ நம்ம பச்சையாகவே உணவில் நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம்னால் ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, பாதாம் பருப்பெலாம் உணவில் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் தேங்காய் வந்து நம்ம வந்து உணவில் வந்து எப்படின்னா நம்ம பச்சையாக சேர்த்துக்கணும். இந்த பாலை புழிஞ்சி உணவில் அடிக்கடி சேர்த்து கொடுத்தோம்னால் மூளையின் வந்து செயல்திறன் அதிகரிக்கும் என்று சில வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த உணவெல்லாம் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து கொண்டோம்னால் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவுகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டோம்னால் நம்ம குழந்தைகள்லாம் ஞாபக சக்தி அதிகமாக பெற்று கல்வியில் சிறந்து விளங்க முடியும். இந்த உணவெல்லாம் நம்ம அடிக்கடி இந்த சுண்டைக்கெல்லாம் சிறு வயது பசங்களாம் இந்த ஒரு மாதிரி தோற்பு சுவை கொண்டது. அது வந்து சிறு வயது குழந்தைங்களாம் சில பேர்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதை ஏதாச்சும் ஒரு முறையில் வந்து அவங்களுக்கு நல்லா டேஸ்ட் அதில் ஏற்றி நம்மளுக்கு முடிஞ்ச அளவு நம்ம உணவில் வந்து நம்ம கொடுத்தோம்னால் நம்மளுக்கு வந்து நம்ம இந்த ஞாபகத்தையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது பயகராசனா உடலழக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு பயகராசனா செய்து காமிக்க இருக்கிறோம். அப்படியே கேட்டு போஸ் இந்த பூனை போஸில் அப்படியே உடம்பு வச்சுக்கிட்டு இப்படி 1 2 3 4 5 இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, அப்படியே வஜ்ராசனத்தில் அமர்ந்த நிலையில் இருந்துக்கிட்டு வந்து முட்டி போட்டுக்கிட்டு ஒரு காலை முட்டி போட்டு ஒரு கால் இந்த நிலையில்
கையை ரெண்டுத்தையும் ஊனிக்கிட்டு ஒரு கை இந்த முட்டுக்கிட்டு நேரம் இந்த நிலையில் வச்சுக்கிட்டு இப்படி அண்ணாந்து இப்படி பார்க்க வேண்டியதான். எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி. மேலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். அது மிகவும் நம்மளுக்கு நமக்கு தேவையான ஒரு கருத்துக்களாக இருக்கும்னு நம்புவோம். அதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக அதை எடுத்துக்கொள்வோம். இப்போ தினம் ஒரு கருத்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்போம். நல்ல கருத்தாக அதை எடுத்துக்கிறவங்க மனநிலையை பொறுத்தது நம்ம சொல்கிற கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் என்னென்னலாம் சத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை என்ன இருக்குது அப்படின்னா இரும்பு சத்து அதிகம். அதில் என்னென்னலாம் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. முருங்கைக்கீரை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லலாம். அந்த விஷயங்களை நம்ம சொல்லி முடிச்சிடுவோம். இன்றைக்கி முருங்கைக்கீரை சாப்பிட்ற என்னென்னலாம் பயன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இப்போ சிறியவரோட பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் சாப்பிட்ற தவிர்த்துடணும். கொஞ்சம் ஆனால் செரிமானம் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கும். செரிமான நேரம் உடனே ஒரு 8 மணி நேரத்தில் செரிக்காது. ஒரு 10 மணி நேரம் குறைஞ்சபட்சம் இருந்தால் நல்லா செரிச்சு வரும். சில பேருக்கு செரிச்சிடும் 8 மணி நேரத்தில். அது ஏன்னா அவங்க உடலை பொறுத்தது. ஆனால் அதனால் என்ன செய்யணும், இரவு நேரத்தில் அதாவது ஒரு 6 மணிக்குள்ளார சாப்பிட்றணும். இல்லை 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு ஒரு 9:30 மணி 10 மணிக்கு தூங்கணும். அந்தமாரி தூங்க ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இரவு நேரத்தில் அப்புறம் வயிற்று வலி உண்டு பண்ணி அது ஒரு மாதிரியாக அதை மலச்சிக்கலை உண்டு பண்ணிடும். சரிங்களா? ஆனால் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் முன்னாடியே சாப்பிட்டுக்கணும். அதில் முருங்கைக்கீரையில் உள்ள பாகங்கள் அனைத்துமே நமக்கு சிறந்த பயன்களை தரக்கூடியது தான். இது தமிழர் உணவில் தொண்டு தொட்டு சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய விஷயம். கிராமத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கும். முருங்கை மரம்லாம் வெறுங்கையோடு போவாம்பாங்க. முருங்கை சாப்பிட்டா வெறுங்கையோடு போவாங்க. வெறுங்கையோடு போவாங்கன்னா என்ன அர்த்தம்னா குச்சி ஊன்றாமல் போகிறது தான் வெறுங்கையோடு போவோம். முருங்கை தின்றவன் வெறுங்கையோடு செல்வான் அப்படின்னா, நீங்கள் 70 வயசானாலும் 80 வயசானாலும் முருங்கைக்கீரை சாப்பிட்டவங்க எல்லோரும் திடமாக இருப்பாங்க. இரும்பு சத்து நல்லா அழகாக நல்லா கால்சியம் சத்து எல்லாமே கிடச்சி பற்கள் அதுமாதிரி முருங்கை நிறையா சாப்பிட்றவங்க பற்கள்லாம் நல்லா பலமாக இருக்கும். இப்போ ஆடுது கூச்சம்படுது அப்படிலாம் இருக்காது. முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலை நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே கவனிச்சிக்கலாம். நீங்கள் அதை பண்ணால் முருங்கைக்கீரையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இரும்பு இருக்குது, கால்சியம் இருக்குது, பொரியலோ அப்படிங்கிற கால்சியமும், அப்புறம் வைட்டமின் A, B, அப்புறம் B2 மற்றும் C இவ்வளோ சத்து இருக்குது. ஒரே ஒரு முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா சில இதில் பார்த்திங்கன்னா C சத்து மட்டும் தான் இருக்கும், B சத்து B2 மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். இரும்பு இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் இருக்குது, B1 மட்டும் B2 மட்டும் C அமினோ இது இவ்வளோ இருக்குது. இப்போது எலுமிச்சம்பழம்னா C தான் இருக்கும், வைட்டமின் C தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் சாப்பாடில் யோசிக்க வேண்டாம். வாரம் ஒரு முறை சூப்பாக வச்சு குடிங்க, குழம்பா வச்சு சாப்பிடுங்க, பொரியல் சுண்டு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசல்லையும் முருங்கை மரத்தை வச்சு அவங்க சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற நிலையை உண்டாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஏழைகளின் அற்கொடை தான் இந்த முருங்கைக்கீரை. ஏன்னா காசையிலலாம் 2 முருங்கைக்கீரை வச்சு குழம்பு வச்சுன்னா கிராமத்தில் அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் வைட்டமின் A சத்து அதிகமாக இருக்கிறதுனால பார்வைத்திறனை அதிகரிக்கும். பார்வைத்திறனை நல்லா அதிகரிக்க வேண்டும். கீரை அறுத்து பிழிஞ்சு சாறு பிழிஞ்சு அதை சாப்பிட்டாலும் தேனோட கலந்து சாப்பிட்லாம். கீரையை வெறுசாக நல்லா இது பண்ணி அடித்து சாறு பிழிஞ்சு ஒரு மாதிரியாக ஒரு அந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு தோற்பு தன்மையோட ஒரு காரம் இருக்கும். அதில் லைட்டாக தோற்பு தன்மையோட காரம் இருக்கும். அப்போ அதை சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேனில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல உடலுக்கு நல்ல சத்து இருக்கும். அப்புறம்
அப்போ அந்த பாக்யராஜ் படத்தெல்லாம் காட்டுவாங்க, இந்த முருங்கைக்கீரை முருங்கை குழம்பு அந்தமாரி ஆண்மைத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை இது செய்யுது. மிகப்பெரிய விஷயம் அதில் செய்கிறதுனால இது திருமணங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க, நல்ல உடலுக்கு மிக ஆரோக்கியம். அதான் இவ்வளோ சத்த சொல்லிட்டோம், அப்போ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதை நம்ம ஆளுகளுக்கு இப்படி சொன்னால் மட்டும் அதை எடுத்துக்கிறது, ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் இந்தமாரி விஷயம் சொன்னால் மட்டும்தான் அதை எடுத்துக்கிறதுக்கு நிறைய உண்மை. அதுதான், நல்லா எடுத்துங்க, தப்பில்லை. அதனால தான் கிராமத்தில் அந்த மரங்களை வீட்டு வாசலில் வச்சுருக்காங்க. மூட்டு வலி இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வந்து வாரம் 2 முறை சாப்பிடுங்க. மூட்டு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குன்னா வாரம் 2 முறை முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. அதான் பி வைட்டமின், அது வைட்டமின் மாத்திரை கொடுப்பாங்க, வைட்டமின் மாத்திரை எடுத்துக்கிட்டான், வைட்டமின் மாத்திரை கொடுத்தேன், அந்த வைட்டமினோட 4 மடங்கு அதிகமாக அதில் பலன் இருக்குது, அதை சாப்பிடுங்க. இந்த ஆஸ்துமா, மார்பு சளி, அவதிப்படுறதுலாம் முருங்கைக்கீரை சூப்பு வச்சு அப்போ டெய்லி குடிங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பு வச்சு இந்த ஆஸ்துமாலாம் வருது அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு வச்சு டெய்லி குடிங்க, உடலுக்கு ரொம்ப சிறந்தது. அந்த சூப்பு நல்லா குடித்தாங்கன்னா சளியே இருக்காதுன்னு வச்சிங்களேன். நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. இந்த முருங்கைக்கீரை வந்து நெய்யில் வறுத்து வளரும் குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து வந்தீங்கன்னா ரத்த சோகை தடுக்கலாம். இப்போ ஒரு பிள்ளை ஒல்லியாக இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் நெய்யில் வறுத்து அந்த கீரையை வறுத்து வெயிலில் வறுத்து பிள்ளைகளை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்லா போசாக குண்டாகிடும் அந்த பிள்ளை. முருங்கைக்கீரை வந்து செரிமானத்தை தன்மை குறைவாக தான் இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கணும். இந்த முருங்கைக்கீரை தின்னுட்டு நல்லா மாடு மாரி வேலை செய்யணும், அந்த முருங்கைக்கீரை தின்னுட்டு மாடு மாரி வேலை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் உடையது. முருங்கைக்கீரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு விஷயந்தான், முருங்கைக்கீரை தின்றால் வெறுங்கையோடு செல்வான், அவ்வளோதான். எத்தனை வயதானாலும் குச்சி ஊனாமல் நடந்து போகிற திடகாத்தவரை கிடைக்கணும்னா நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டே ஆகணும், அதான் உண்மை. சரிங்களா? முருங்கைக்கீரையின் பலன்களை அப்புறம் வந்து வயகாரா அப்படி ஆசனத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முருங்கைக்கீரை, இந்த வயகார ஆசனத்தோட ஒருமைப்படுத்த விஷயங்களை இந்த முருங்கைக்கீரையை சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த ஆண்மைத்தன்மை அதிகக்கூடிய விஷயங்களை இந்த வயகார ஆசனமும் செய்யுது, இந்த முருங்கைக்கீரையும் செய்யுது. ரெண்டுமே பண்ணுங்கள். கல்யாணம் ஆகலாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட வாழ்த்துக்கள், உங்களுக்கு குழந்தை பிறன்மைக்கு எங்களோட வாழ்த்துக்களோடு தெரிவித்து நன்றி. மீண்டும் ஒரு முறை ஆர்ஜி அவர்கள் இந்த ஆசனத்தை மீண்டும் உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. நன்றி. வயகார ஆசனம் அவர்கள் வர்ணனைகள். முருங்கைக்கீரையை பற்றி முருங்கைக்கீரைலாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு தான் வரோம் எல்லோரும். அதை பற்றி நன்மைகள்லாம் நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் கொஞ்சம் நல்லா செரிமான பிரச்சனைலாம் தூக்குங்கிறது தான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த மலச்சிக்கல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆசிரியர் அவர்கள் வர்ணனைக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதிகமான நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுமாரி தொடர்ந்து ஒரு வாரமாக 2 வாரத்துக்கு ஒரு நாள்னாச்சும் இந்த கீரையெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இதெல்லாம் வழிவகுக்குது. அதனால் தொடர்ந்து இந்த முருங்கையெல்லாம் தொடர்ந்து உணவில் சேர்த்துங்க. ஏதாச்சும் ஒரு முறையில் ஏதாச்சும் ஒரு வழியில் நமக்கு சூப்பாவோ இல்லைன்னா சாம்பார் இல்லைன்னா தண்ணி சாறு மாரி வைப்பாங்க, இல்லைன்னா கூட்டாக வைப்பாங்க. அதுமாரி ஏதாச்சும் ஒரு முறையில் நம்ம தொடர்ந்து உணவில் எடுத்துக்கொண்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுமாரி உணவுலாம் ஏன்னா எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவு தான் இது. கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் பணம் இல்லை, காசு இல்லை, ஒரு காய் வாங்கிறதுக்கெலாம் காசு இல்லைன்னா கூட 2 முருங்கைக்கீரை 2 உருவி போட்டு ஒரு சாம்பாரோ ஒரு தண்ணீர் சாரை வச்சு சாப்பிட்ருவாங்க. கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு முருங்கை மரம் வாசலில் ஒன்று வச்சுட்டு ஒரு மாடு இருந்தால் போதும், கிராமத்தில் உள்ளவங்களாம் காலத்தை ஓட்டிடுவாங்க. அவ்வளோ நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையும் நல்லது, அந்த முருங்கைக்காயும் போட்டு குழம்புக்கு படுது. அந்த முருங்கைப்பூ அதுவுமே சில பேர்லாம் சமையலுக்கெலாம் பயன்படுத்தி சூப்பாக வச்சு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அந்த விதையெல்லாம் இருக்கு இல்லையா, முருங்கை விதை, அதையுமே இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை உள்ளவங்களாம் அது உணவில் எடுத்துக்கொண்டோம்னா அது குழந்தையின்மை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கின்றன. இவ்வளோ நன்மைகள் அளிக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து உணவில் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேர்த்துக்கொண்டோம்னால் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்பொழுது உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து கொடுத்துட்டு வயகராசனம் 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 2வது சுற்று முடிந்த பிறகு வயகராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கேட்டு பயிற்சி பூனையாசனம் செய்து முடித்து விட்டு 1 2 3 4 5 இப்போ இந்த பொசிஷனில் செஞ்சு காமிக்க இருக்கிறேன். அப்படியே மண்டி போட்ட நிலையில் வச்சுக்கிட்டு ஒரு கால் மண்டி போட்ட நிலையில் வச்சுட்டு ஒரு கால் இப்படி இந்த விரலில் காலை நிப்பாட்டிட்டு தலையை இப்படி நிமிந்து பார்க்கணும். 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20
21, 22, 23, 24, 25. நன்றி ஆர்ஜி அவர்களே. இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். வயகராசனா 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது வயகராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். இருபாலரும் வயகராசனம் தொடர்ந்து செய்வதானால் இந்த குழந்தையின்மை பிரச்சனைலாம் தீர்க்கப்படுகின்றன. அந்த பிரச்சனையிலேருந்து தீர்க்கப்படுது. ஏன்னா 2 பேருக்கும் ஆற்றல் அதிகரிக்கின்றன. அதனால் அவங்க வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு நம்ம சில பேர்லாம் அந்த மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறோம். இந்த சில மாத்திரைகள் நிறையா எடுத்துக்கிறோம். அதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு வந்து பக்க விளைவுகள் அதிகம். இதேமாரி ஆசனங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்து வந்தோம்னா நம்ம பாலருக்கும் ஆற்றல் அதிகமாக கிடைக்கக்கூடியது. உடனே தொடர்ந்து இது ஒரு மாதமோ 2 மாதமோ தொடர்ந்து செய்து வந்தோம்னால் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருபாலரும் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் மிகுந்த நன்மைகளை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் முதுகை மாற்றி மாற்றி வளைப்பதனால் முதுகு பயிற்சி அளிப்பதுடன் தளர்ச்சியையும் நீக்குகின்றன, இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கின்றன, ஜீரண சக்தி அதிகரிக்கின்றன, தொடை மற்றும் இடுப்பு பகுதியின் எடையை குறைக்கிறது. இது பெண்களின் இனவிருத்திக்கு உறுப்புகளையும் இயல்பினில் செயல்பட வைக்கின்றன. அதிகமாக அந்த குழந்தைலாம் பெற்ற பிறகு அது மட்டும் இல்லாமல் அதிகமாக குழந்தை பெற்றவர்கள்லாம் இந்த ஆசனம் தொடர்ந்து பழகி வந்தாலும் இயல்பு நிலைக்கு பழைய நிலைமைக்கு வருவதற்கு இந்த ஆசனம் வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தை பிறக்கிறதுக்கும் இந்த ஆசனம் வந்து உதவி பண்ணுது. குழந்தை பெற்ற பிறகும் நம்ம உடம்பை வந்து நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கும் இந்த ஆசனம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் தொடர்ந்து இந்த ஆசனம் செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் இறுதியாக கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை ஆசிரியர் அவர்கள் வர்ணனை கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நிறைவு செய்ய இருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து ஆசிரியர் அவர் வர்ணனையில் நானும் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறேன். நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். மிகவும் பயனுள்ள ஒரு கருத்தாக இருக்கும். நன்றி ஆர்ஜி அவர்களே. நீங்கள் பார்க்குற அவங்களுடைய ஆசனம் பார்த்தீங்கன்னா வயகர ஆசனம். வயதையும் வாலிபத்தையும் உண்டு பண்ணக்கூடிய இந்த வயகர ஆசனம். வயதை வந்து இளமையாக வச்சுக்கலாம், உடலை வந்து இளமையாக வச்சுக்கலாம். திருமணம் ஆனவுடனே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து எங்களோட ஆசீர்வாதத்தோடு செய்யக்கூடிய ஆசனங்கள் இந்த வயகர ஆசனம். வயகர ஆசனத்தை பற்றி மிகவும் சிறந்த ஆசனம். அதோட சேர்த்து நீங்கள் முருங்கைக்கீரையும் கொடுத்துருக்கோம். மிகவும் சிறந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம். சரிங்களா? நல்ல விஷயத்தோட இது. வயகரா பார்த்திங்கன்னா ஒரு பூனை ஆசனத்தை ஒற்ற ஆசனம் தான். ஆனால் மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. பெண்கள் அவசியம் இந்த ஆசனம் செஞ்சே ஆகணும். பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆசனம் அவசியம் செய்யணும். இந்த நீர்க்கட்டி உள்ளவங்கெல்லாம் அதெல்லாம் இப்போ பெண்கள் திருமணம் ஆகி நீர்க்கட்டியாக இருக்குது கர்ப்பப்பையில், அதனால குறையாதுன்னா இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யுங்க. மிகவும் சிறந்தது. நீர்க்கட்டிகள்லாம் போக்கணுன்னா இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யுங்க. நீர்க்கட்டி போய் குழந்தை பிறக்கிறதுக்கு முழுமையான ஆசீர்வாதங்கள் எங்களோட ஆசீர்வாதங்களோட இந்த மகதி ஸ்ரீ தினமுறை யோகாவோட ஆசீர்வாதம் இருக்கும். மிகப்பெரிய விஷயங்கள். சரி, வந்துடும் கருத்து. தினம் ஒரு கருத்து. எப்படியும் கருத்துங்கிறது சின்ன விஷயமா இருக்கணும் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணிட்டோம். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை இயல்பாகவும் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம நிறைய சாதிச்சிருப்போம். எந்தெந்த இடத்துல சாதிச்சிருக்கோம் அப்படின்னா சாதனை அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அவங்க முன்னாடி போட்டுக்கணும். சாதனைங்கிறது என்ன அப்படின்னா எதை வச்சு சாதனை சொல்லுவீங்க? எந்த இடத்துல சாதனைன்னு சொல்லுவேன்? ஒரு மனுஷன் பிறந்தாலே சாதனை தான். சரிங்களா? அதனால் அவன் சரியில்லை இது சரியில்லை அப்படின்னா சாதனையை பற்றி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. சாதனைகள் மிகப்பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம்தான். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இடத்துல அதை சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கான். விடுதலையில் ஒரு மனுஷன் வந்து வீட்டுக்குள்ளாரே சாதனை பண்ணுறான், ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியில் வந்து சாதனை பண்ணுறான், ஒரு மனுஷன் வீடு நாடு எல்லாத்தையும் கடந்து போய் சாதனை பண்ணுறான். அப்போ எங்கெல்லாம் சாதனை இருக்குன்னா ஒவ்வொரு மனுஷட்டையும் ஒவ்வொரு செயல்லையும் இருக்குது சாதனை. அப்போ சாதனை நான் ஒரு பிள்ளையை போய் படிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பா நீ அதை படித்து சாதிக்கணும்ப்பா இதை படித்து சாதிக்கணும் அவனோட இயல்பான நிலைக்கு விடுங்க, அவனே சாதிச்சு வந்துடுவான்.
அவனுக்குன்னு ஒன்று இருக்குது, அவனுக்கான ஒரு லைஃப் இருக்குது. அவன் போகிற பாதையை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து, அப்பா இது தப்பு, அதை மட்டும் சொல்லுங்கள். அவனுக்கு நீ இந்த பாதையிலப்பா நீ டாக்டர் தான் படித்தாகணும், நீ அதில் படித்தா தான் சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீ இதை படித்தாதான்ப்பா ஐஏஎஸ் ஆகலாம், அதை படித்தா தான் அப்படி சாதனைன்னு அவனை போட்டு இது பண்ணாமல், சாதனைங்கிறது அவங்கள்ட்டையும் ஒரு சேர இருக்குது. ஒவ்வொரு மனுஷன்ஸையும் ஒவ்வொரு இருக்குது. ஒருத்தவன்ட்ட நல்லா பலசாலியாக இருப்பான், ஒருத்தன் பலசாலி இல்லாமல் இருப்பான். பலசாலி இல்லாமல் போய் குத்துச்சண்டையில் சாதனை பண்ணலாம், பலசாலி இல்லாமல் குத்துச்சண்டையில் சாதனை பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அவனுக்கு என்ன இருக்குது அதில் அவனே போக சொல்லுங்கள். அவனுக்கே அதை பிடிச்சி ஆனால் இதுமாரி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது நல்ல விஷயத்தையும் சொல்லுங்கள், இந்தமாரி போனால் நல்லது அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் கட்டாயப்படுத்தாங்க, எந்த விஷயத்தையும் கட்டாயம். சாதனையை வந்து அவனாக சாதனை ஆக்கிப்பான். நீ வந்து சாதனை தான் செஞ்சு இதை செஞ்சு சாதனை ஆகும். அதான் ஒரு படிப்பை வச்சுக்கிட்டே சொன்னா நீ டாக்டர் படித்தா தான் சாதனை ஆகலாம், ஒரு கலெக்டர் படித்தா தான் சாதனை ஆகலாம், இப்படி எதுவும் அவனை போட்டு கொண்டு போய் சேர்க்காதீங்க. தள்ளாதை, கட்டாயப்படுத்தாதீங்க. சாதாரணமாக இது பண்ணுங்கள். ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் அப்படி தான் எல்லாருக்குமே. ஒரு பசங்களை உதாரணம் வச்சு சொன்னோம், ஒவ்வொரு இடத்தையும் ஈஸியான விஷயம். சாதனைங்கிறது அவங்கவுங்க கையிலையும் இருக்குது, அது அவங்கவுங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிங்களா? சாதனையாக அவங்களாம் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அது ஒவ்வொரு மனுஷன் பிறந்ததே சாதனை தான். சரிங்களா? அதனால் நம்ம சாதனையை வந்து பெருசாக நினச்சிப்போம். சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இறுதி கருத்து ஆர்ஜே அவர்கள். ஆசிரியர் வர்ணனையில் சாதனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எதுலாம் சாதனைன்னா நம்ம வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதே பெரிய சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணுற ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை நம்ம நல்ல நிலைமை கொண்டு வரோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஸ்மூத்தாக நம்ம கொண்டு போகிற வித பெரிய ஒரு சாதனை. நம்ம வந்து கல்வியில் சிறந்து விளங்குறதுலாம் ஒரு சாதனை. அதுமாரி நம்ம சேர்ந்த நிறுவனத்தில் பணிபுரியுமோ அதில் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நம்ம பணியாற்றுறோம் இல்லையா, அதெல்லாம் பெரிய சாதனை தான். முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம மாணவர்கள்லாம் வந்து ஒரு கிளாஸ் இருக்காங்க, ஒரு கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நம்ம 40 ஸ்டூடெண்ட் பெற்றோருமே நம்ம பிள்ளை வந்து பஸ் ஸ்டாண்ட் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதனால் கல்வி மட்டுமே நம்மளுக்கு வந்து கல்வி வந்து நம்மளுக்கு தேவை தான். அது மட்டுமே நம்மளுக்கு போதுமானது கிடையாது. நம்மளுக்கு வந்து மற்ற திறமைகள்லாம் இருக்கும். ஒரு பையன் நல்லா ரன்னிங் ஓடுவான், ஒரு பையன் லாங் ஜம்ப் நல்லா பண்ணுவான், ஒரு பையன் யோகா நல்லா பண்ணுவான், ஒரு பையன் வந்து நல்லா பாட்டு பாடுவான், ஒரு பையன் நல்லா நடனம் ஆடுவான், ஒரு பையன் வந்து நல்லா இந்த பேச்சாற்றல் சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அதுமாரி அந்த திறமையெல்லாம் கண்டுபிடிங்க. பஸ் ரேங்க் மட்டும் வாங்கினா மட்டும் போதாது, மற்ற திறமைகளையும் வளர்த்துக்க வேண்டும். நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து திறமையை வந்து நம்ம குழந்தைகளுக்குள்ள திறமையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் பெற்றோர்களுக்கு சாதனை. நம்ம குழந்தையோட சாதனையை வந்து நம்மளால் சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்டேருந்து பார்க்குறோம், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் எதுக்குமே கட்டாயப்படுத்தாங்க, இதை தான் படிக்கணும், அதை தான் படிக்கணும் கட்டாயப்படுத்தாதீங்க. அவர்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கும். முடிஞ்ச அளவு வழிகாட்டுங்க. இந்த படிப்பு படித்தவனா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு வழிகாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். அதனால் எதுக்கும் வந்து தள்ளாதீங்க, போய் இதை தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும் தள்ளாதீங்க. அவங்களுக்கு இன்னும் சில ஆசைகள்லாம் இருக்கும். அதில் வந்து முன்னோக்கி அவங்க போனாங்கன்னா சிறந்து விளங்க முடியும். அதுதான் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மிக சிறந்த முறையாக வந்து கருதப்படுகிறது. முடிஞ்ச அளவு வந்து எதுக்குமே கட்டாயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா, அதனால் நம்மளால் செய்ய முடியல, அதை வந்து நம்ம பையனை வச்சு நம்ம பொண்ணை வச்சு நம்ம வந்து செய்யணும்லாம் நினைக்காதீங்க. அது வந்து நம்ம ஆசை வந்து நம்மளோட போகட்டும். அவங்களுக்குன்னு ஒரு ஆசை தனியாக இருக்கும். அதை வந்து அதுக்காக வந்து உந்துதலில் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம வந்து செய்ய வேண்டும். முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வந்து நல்ல ஆசையாக இருந்துச்சுன்னா அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்மால் செய்ய வேண்டும். இப்போ வந்து சாதனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மகதீர்ச்சியின் தினம் ஒரு சேனலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 சேனலில் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா 300 வீடியோ வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறோம். நல்லா வரவேற்பு இருக்குது. முடிஞ்ச அளவு நல்லா கமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. சில இந்த மூலிகை பற்றிய தகவல்கள், இந்த கீரை பற்றிய தகவல்லாம் பார்த்து சில பேர் பயன்பெறணுன்ட்டு நம்ம கமெண்ட்ஸ் போடுறாங்களா இல்லையோ நேரடியாக சொல்கிறாங்க. ஆனால் கமெண்ட்ஸில் போட மாட்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க. எங்களுக்கு நேரடியாக சொல்ல கூட தேவையில்ல, கமெண்ட்ஸில் போட்டால் தான் மற்றவங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நேரடியாக நிறைய நண்பர்கள்லாம் என்னிடமோ சரி, ஆசிரியரிடமும் சரி, இல்லைன்னா ஜேகே ஐயா அவர்களிடமும் சரி நேரடியாக சொல்கிறாங்களே தவிர கமெண்டில் போட மாட்டாங்க. முடிஞ்ச அளவு கமெண்டில் போடுங்க. முடிஞ்ச அளவு எங்கள் சேனலை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகதீர்ச்சியின் தினம் ஒரு சேனலை வந்து நாங்கள் விடிய காலம்பறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5:30 மணிக்கெலாம் வெளியிடுறோம். தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை ஒரு
மற்றும் வரும் ஆசனத்துடன் உங்களிடம் சந்திக்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.